ஹே ஆல், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2 ஹெல்த்தியான தோசை ரெசிபி. கம்பு அண்ட் கேழ்வரகை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஹெல்த்தியான தோசை ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ரெடி பண்ண போகிற தோசை கம்பு தோசை. வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். ஒரு பெரிய பவுலில் நான் 1 கப் அளவுக்கு கம்பு எடுத்துக்கிட்டேன். அது கூடவே 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிட்டேன். அதே பவுலில் 1/4 கப் அளவுக்கு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டேன். இந்த கம்பில் அதிகமான இரும்பு சத்து இருக்குங்க. அதனால் பேபியோட ஹீமோக்ளோபின் லெவலை இன்க்ரீஸ் பண்ணி அனீமியா வராமல் பாதுகாக்கும். கூடவே இதில் நிறைய ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, அமினோ ஆசிட் இருக்குது, ஃபோலிக் ஆசிட் இருக்குது, பொட்டாசியம், கால்சியம், மெக்னீஷியம் மாதிரியான நிறைய மினரல்ஸ் இருக்குது. சின்ன வயசுலேருந்தே இது மாதிரி கம்பு, கேழ்வரகு, திணை, சோளம் இது மாதிரியான நல்ல பயிர் வகைகளை குழந்தைங்களுக்கு அறிமுகப்படுத்துறது அவங்களோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும். இந்த தோசை ரெசிப்பியை 8 மாத குழந்தைலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது நான் இதை ஒரு 5 to 6 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறம் நம்ம இதில் பியூர் வாட்டர் நிரப்பி ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சிடலாம். இந்த தோசை குழந்தைங்க மட்டும் இல்லைங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். முக்கியமாக ப்ரெக்னென்ட்டாக இருக்கிறவங்களும் தாய்ப்பால் கொடுக்குறவங்களும் கண்டிப்பாக சாப்பிட்லாம். 8 மணி நேரம் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள், நம்ம ஊற வச்சுருந்த கம்பு, அரிசி, உளுந்து எல்லாமே நல்லா ஊறிடுச்சு. இதை இப்போது நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். இந்த மாவை வச்சு நீங்கள் தோசை மட்டும் இல்லைங்க, இட்லியும் ரெடி பண்ணலாம். இட்லி வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மாவை கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. தோசை தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாவை கொஞ்சம் லூஸாக அரைச்சிக்கோங்க. நான் இப்போ தோசைக்கு தான் ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் ஒரு 3/4 கப் அளவுக்கு தண்ணி இது கூட ஆட் பண்ணி நல்லாவே நைஸாக சேம் டைம் லூஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே திக்காகவும் இல்லாமல் ரொம்ப லூஸாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. நம்ம நார்மலாக தோசை ஊற்றுற அதே கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும். மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம அரைச்ச உடனே டைரெக்டாக தோசை ரெடி பண்ணிக்கலாம். இதில் நான் உப்பு ஆட் பண்ணாமல் விட்டுட்டேன். ஏன்னா நான் இந்த வீடியோ ஆர்த்திக்கோட 1 year பர்த்டேக்கு முன்னாடி ரெடி பண்ணது. ஸோ நான் அதனால் உப்பு சேர்க்கல. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. பெரியவங்களுக்கு சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் இந்த தோசை மாவு அரைக்கும் போதே இது கூட காஞ்ச மிளகாய், சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஜீரகம், இஞ்சி சேர்த்து அரைச்சிக்கோங்க. இன்னும் நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும். இப்போ நான் தோசை ரெடி பண்ணிட்டேன். என்னோடய பையனுக்கு தோசை ரொம்ப திக்காக இருந்தால் பிடிக்காது. ஸோ நான் கொஞ்சம் தின்னாகவே ஊற்றிக்கிட்டேன். 2 பக்கமும் நல்லா ப்ரௌன் ஆன உடனே நம்ம இந்த தோசையை எடுத்துடலாம். ரொம்பவே ஆரோக்கியமான இந்த தோசையை நம்ம ஒரு 5 to 10 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாங்க. இதெல்லாம் ஊறுறதுக்கு மட்டும்தான் லேட் ஆகும். மற்றபடி தோசை ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி. உங்கள் குழந்தைக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாக இல்லை கிறிஸ்பியாக ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு சைடிஷாக நீங்கள் தேங்காய் சட்னி, வேர்க்கடலை சட்னி இல்லை தக்காளி சட்னி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ரெசிபி உங்கள் குழந்தைக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. வாங்க இப்போ நம்ம செகண்ட் ரெசிப்பியாக கேழ்வரகு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கேழ்வரகு தோசை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கேழ்வரகு எடுத்துக்கிட்டேன். சேம் கம்பு செஞ்ச அதே ப்ரொசீஜர் தான். அது கூட 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 கப் அளவுக்கு இட்லி அரிசி, நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற இட்லி அரிசி தாங்க எடுத்திருக்கேன். இது 3ஐயும் நல்லா மிக்ஸ் பண்ணி சேம் அதே மாதிரி நம்ம ஒரு 5 to 7 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். கேழ்வரகுல தூசி, டஸ்ட்டுன்னு நிறைய இருக்குங்க. அதனால் நாம் ஒரு 5 to 7 டைம்ஸ் நல்லாவே வாஷ் பண்ணிக்கலாம். வாட்டர் நல்லா கிளியராக இருக்கிற வரையும் இதை வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நிறைய பேர் குழந்தையோட வெயிட் கெயினுக்கு டிப்ஸ் கேட்குறீங்க. சீக்கிரமாக நான் அதுக்கான வீடியோவையும் அப்லோட் பண்ணுறேன். 1 month old, 3 month old இருக்கிற பேபிஸ்க்கெல்லாம் வெயிட் கெய்னிங்க்கு ஐடியா கேட்குறீங்க. சாரிங்க, 1 month 3 month old இருக்கிற பேபிஸ்க்கு வெயிட் கெய்னிங்க்கு ஃபுட்டெல்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. தாய்ப்பால் மூலயமா தான் பேபியோட வெயிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இப்போ நான் இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுருந்தேங்க. 8 மணி நேரத்துக்கு அப்புறம் பாருங்கள், ஊற வச்சுருந்த எல்லாமே நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை நார்மலாக இட்லி தோசைக்கு அரைக்கிற மாதிரி நம்ம அரைச்சிக்கலாம். ராகியில் நம்ம இட்லியும் ரெடி பண்ண முடியும். பட் இட்லி ரெடி பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உளுந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கோங்க. சேம் டைம் கொஞ்சம் மாவை திக்காக அரைச்சிக்கோங்க. நான் இதில் தோசைக்கு தான் ரெடி பண்ணேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நான் இதில் இட்லியும் ரெடி பண்ணி பார்த்தேன். ஆக்சுவலாக நான் மாவை கொஞ்சம் தண்ணியாக அரைச்சதுனால இட்லி கொஞ்சம் பஃபியாக வராமல் கொஞ்சம் ஹார்டாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. அதனால் நீங்கள் மாவை கொஞ்சம் திக்காகவும் சேம் டைம் கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி இட்லிக்கு ரெடி பண்ணிக்கோங்க. சால்ட் வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாவை புளிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம
மாவு ரெடி ஆன உடனே டேரெக்டாக இட்லி ஆர் தோசை நம்ம விருப்பத்துக்கு என்ன வேணுமோ அதை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு டைமும் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி நான் ஃபஸ்ட்டு இட்லி ரெடி பண்ணிக்கிறேன். அதுக்கு ஒரு இட்லி பிளேட்டில் 2-3 ட்ராப்ஸ் ஆயில் விட்டு நல்லாவே க்ரீஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். எப்போவுமே இட்லி ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி நம்ம எண்ணெய் தடவி இட்லி ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவு எடுத்து நம்ம இட்லி ரெடி பண்ணிக்கலாம். மற்ற இட்லியை விட இந்த கேழ்வரகு இட்லியை நம்ம கொஞ்சம் 10 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா தாங்க வேக விடணும். ஏன்னா கேழ்வரகு மாவு வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ நம்ம ஸ்லிம்மில் வச்சு ஒரு 10 மினிட்ஸ் இதை நல்லாவே வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் செஞ்ச மிஸ்டேக்கை நீங்களும் செஞ்சிடாதீங்க. கொஞ்சம் உளுந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கோங்க. சேம் டைம் மாவை கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கோங்க. இது மாதிரி ரொம்ப லூஸாக மட்டும் அரைச்சிடாதீங்க. லூஸாக அரைக்கிறதா இருந்தால் தோசை ரெடி பண்ணிக்கோங்க, இட்லி ரெடி பண்ண வேண்டாம். இப்போ நான் தோசை ரெடி பண்ண போகிறேன். இந்த மாவில் தோசை ரொம்பவே நல்லா இருக்குங்க. குழந்தைங்களுக்கு ஏற்ற மாதிரி சாஃப்டாகவோ அல்லது உங்கள் குழந்தை கிறிஸ்பியாக சாப்பிடுவாங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் இந்த தோசையை நீங்கள் ரெடி பண்ணி கொடுக்கலாம். பெரியவங்களும் இந்த தோசையை சாப்பிட்லாம். கண்டிப்பாக ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறவங்க, குழந்தைக்கு ஃபீட் கொடுக்குறவங்க இந்த தோசையை வீக்லி 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அயன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்கும். அதனால் உங்களுக்கு அனிமியா ப்ராப்ளம் வராது. முக்கியமான ஒரு விஷயம், வாமிட்டிங் ஃபீல் ப்ரெக்னென்சியில் இருக்கும். அப்படி வாமிட்டிங் ஃபீல் இருக்கிற ப்ரெக்னென்ட் லேடிஸ் இந்த தோசையை சாப்பிடுங்க. வாமிட்டிங் ஃபீல் இருக்காது. கொஞ்சமாக கீ ஆட் பண்ணிக்கிறேங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆயில் இல்லை கீ எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே வெந்ததுக்கப்புறம் நம்ம இந்த தோசையை எடுத்துக்கலாம். இந்த தோசைக்கு சைடிஷாக நீங்கள் வேர்க்கடலை சட்னியோ அல்லது எப்பவும் போல் பொட்டுக்கடலை சட்னியோ யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஃபிங்கர் மில்லட்னு சொல்லக்கூடிய இந்த ராகியில் இருக்கிற நியூட்ரிஷன் வேல்யூ பாருங்கள். ஹையர் அமௌண்ட்டில் பொட்டாசியம் அண்ட் கால்சியம் இருக்குது. ரிச் ப்ரோட்டீன் அண்ட் அயன் இருக்குது. ஸோ நம்மளோட குழந்தையோட பிரெயின் அண்ட் க்ரோத் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம 6 மந்த்ஸ் ஸ்டார்டிங்கில் நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஃபுட்டை இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது நம்ம கண்டிப்பாக ராகியை வச்சு ஒரு ரெசிபி நம்ம பேபிஸ்க்கு கொடுத்துருப்போம். பிகாஸ் இது சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும். ஏன்னா இதில் நிறைய ஃபைபர் இருக்குது. சேம் டைம் பேபியோட க்ரோத்துக்கு இது ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்கும். இது மாதிரி ராகியை யூஸ் பண்ணி வீக்லி 2 டைம்ஸ் நீங்கள் உங்கள் பேபிஸ்க்கு தோசை ஆர் இட்லி எது வேணாலும் ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ நான் இட்லி எடுக்க போகிறேன். ஒரு சின்ன பவுலில் தண்ணியை வச்சு ஸ்பூனை டிப் பண்ணி நான் இட்லி எடுத்துக்கிறேன். இப்படி பண்ணும்போது இட்லி பிளேட்டில் ஒட்டாமல் வரும். இந்த ராகி தோசை அண்ட் இட்லி ரெசிபியை நீங்கள் உங்களோட குழந்தைக்கு 8 மாதத்துலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்கும்போது ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லி இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிடாதீங்க. கண்டினியூவாக இதை கொடுக்க ஆரம்பிக்கும்போது அவங்க லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.